இப்போ ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. மாநிலத்துல 5ல் ஒருத்தர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ம். பல லட்சக்கணக்கான மக்கள் உங்களை நம்பி முழுமையா ஆதரிக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா 234 தொகுதிகள் இருக்கிற ஒரு சட்டமன்றத்துல உங்களுக்கு வெறும் 2 சீட் மட்டும்தான் கிடைக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப லாஜிக் இல்லாத மாதிரி ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தரவுகள் நமக்கு காட்டும் மிக கொடூரமான நிஜம் இதுதான். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, ரைட்டர் சீலன் அவங்க வழங்கியுள்ள 2026 தேர்தலுக்கான அரசியல் கலப்பு பகுப்பாய்வு. ரைட். அந்த கணிப்புகளை தான் நாம இன்னைக்கு சல்லடை போட்டு அலச போறோம். ஆனா இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம இங்க தெளிவா வச்சுக்கணும். நாம எந்த கட்சிக்கும் சார்பானவங்களும் கிடையாது, எதிரானவங்களும் கிடையாது. அதேதான், முழுமையான நடுநிலை. ரைட்டர் சீலன் அவங்களோட டேட்டாவை நாம சுத்தமான கணிதமாவும் ஒரு சமூகவியலாவும் தான் பார்க்க போறோம். அதனால நீங்க ஆதரிக்கிற கட்சியோட எண்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஆமா. ஏன்னா அரசியல் கணிப்புகள்ங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. அது ஒட்டுமொத்த மக்களோட உளவியல். கரெக்ட். சரி, இந்த டேட்டாவோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் கணிப்பு சொல்றாருன்னா அந்த தரவுகளை நாம ஏன் நம்பணும்? அதுக்கான அவசியம் என்ன? அது ரொம்ப சரியான கேள்வி. எந்த ஒரு தரவையும் நாம கண்மூடித்தனமா அப்படியே ஏத்துக்க கூடாதுங்கிறது தான் பகுப்பாய்வோட முதல் விதியே. ம். ஒரு தகவலோட நம்பகத்தன்மை அத வழங்குபவரோட கடந்த கால பதிவுகள்ல இருந்து தான் தொடங்குது. குறிப்பா அவர் செஞ்ச தவறுகள்ல இருந்து. ரைட்டர் சீலன் தன்னோட பகுப்பாய்வ அப்படி ஒரு நேர்மையான சுய பரிசோதனையோட தான் முன்வைக்கிறார். ஓ, அதை படிக்கும்போது ஆக்சுவலா எனக்கு ஒரு பங்குச்சந்தை நிபுணரோட ஞாபகம் தான் வந்துச்சு. எப்படி சொல்றீங்க? ஒரு நல்ல ஸ்டாக் புரோக்கர் இருக்காருன்னா ஆரம்பத்துல ஒரு ட்ரெண்டை கணிக்க தவறனாலும் தன்னோட அல்காரதத்தை கொஞ்சம் சரி செஞ்சு அடுத்தடுத்த கணிப்புகளை ரொம்ப துல்லியமா வழங்குவார் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது மாதிரி தான் இந்த கட்டுரையாளரும் தன்னோட கடந்த கால அனுபவங்களை முன்வைக்கிறாரு. உதாரணத்துக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல அவர் என்ன கணிச்சார்? அப்போ அவர் அதிமுக 30 இடங்கள்ல வெல்லும்னு கணிச்சிருக்காரு. ஆனா களத்துல என்ன நடந்துச்சுன்னா ஒரு மாபெரும் அலை வீசி அதிமுக 37 இடங்களை பிடிச்சு ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணினாங்க. ஓகே. அந்த ஒரு மாபெரும் அலைய அவர் எதிர்பார்க்கல. ஆமா, அந்த அலையோட தீவிரத்தை தான் தவற விட்டதா அவர் வெளிப்படையா ஒத்துக்கிறார். ஆனா அந்த பாடத்தை வச்சு 2016 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கணிப்பு சொன்னார். என்னன்னு சொன்னார்? ஒரு நெருக்கமான 3 முனை போட்டியில தொங்கு சட்டமன்றம் வர வாய்ப்புள்ளதுன்னு கணிச்சார். முடிவுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே வந்துச்சு. அதாவது திமுக 89, அதிமுக 134. அதுல ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த 2016க்கு பிறகு அவருடைய கணிப்புகளோட பரிணாம வளர்ச்சி தான். ரைட். மேலோட்டமான அலைகளை மட்டும் கணிக்காம அடிமட்டத்துல நடக்கிற நுட்பமான சமூக மாற்றங்களை அவர் எப்படி துல்லியமா படம் பிடிச்சார் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆமா. இப்போ 2019 மற்றும் 2021 தேர்தல்களை எடுத்துக்கிட்டா திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதையும் மக்கள் நீதி மையத்தோட வாக்கு வங்கி சரியும் என்பதையும் அவர் முன்கூட்டியே கணிச்சார். ஓகே. ஆனா அவருடைய தரவுகளோட உண்மையான ஆழம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தான் வெளிப்பட்டுச்சு. ஆமா, அந்த 2024 கணிப்புல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு விஷயம் தான். என்னது? அதாவது பிரதமரை தீர்மானிக்கிற ஒரு தேசிய தேர்தல்ல எந்த கூட்டணியிலையும் இல்லாத நாம் தமிழர் கட்சி 8.5% முதல் 10% வரை வாக்குகளை பெறும்னு அவர் சொன்னார். ஆமா, அது ரொம்ப பெரிய கணிப்பு. தனித்து போட்டியிடுற ஒரு மாநில கட்சி, அதுவும் ஒரு தேசிய தேர்தல்ல எப்படி இவ்வளவு வாக்குகளை வாங்கணும்னு அப்போ பலரும் சிரிச்சாங்க. ஆனா ரிசல்ட் வந்தப்போ என்னாச்சு? அவங்க 8.2% வாக்குகளை பெற்று ஒரு தனிப்பெரும் சக்தியா உருவெடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த 8.2% என்பது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாது. பலரும் தேசிய அரசியலோட சத்தத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தப்போ கட்டுரையாளர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் இருந்த மாற்று அரசியலுக்கான தேடலை தரவுகளா மாத்தினார். ரைட். அந்த வாக்கு வங்கி எந்த சூழலிலும் மாறாத ஒரு உறுதியான வாக்கு வங்கி என்பதை அவர் அறிவியல் பூர்வமா புரிஞ்சு வச்சிருந்தார். ஓகே. இப்ப இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னா, அரசியல் கணிப்புகளை வெறும் யூகங்களா பார்க்காம அது ஒரு அறிவியல் பூர்வமான தரவுகளா பார்க்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவும். கண்டிப்பா. சரி, இப்ப நாம முன்னாடி பேசின அந்த முரண்பாட்டுக்கு வருவோம். தரவுகள் அடிமட்ட மாற்றங்களை கூட கணிச்சிடும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மனிதர்களோட கணிக்க முடியாத தன்மை எல்லா டேட்டாவையும் அடிச்சு நொறுக்கிடும் இல்லையா? அது உண்மைதான். ஒரு தனிநபர் எடுக்கிற முடிவு சில நேரங்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதான்
குறிப்பா களத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி தேர்தலுக்கு சற்று முன்பாக திடீர்னு விலகிட்டா என்ன ஆகும்? 2021ல அவருக்கு அப்படி ஒரு சறுக்கல் நடந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான உளவியல் பாடம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக அணி 180 முதல் 200 தொகுதிகள் வரை வெல்லும்னு அவர் கணிச்சிருந்தார். ஆனா ஆக்சுவலா திமுக 159 இடங்களை மட்டும்தானே வென்றது. கரெக்ட். அதைவிட பெரிய ஆச்சரியம் என்னன்னா 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில இருந்த மக்கள் மத்தியில ஆளுங்கட்சி மீதான ஒரு இயல்பான அதிருப்தியை சந்தித்த ஏடிஎம்கே எப்படி 75 தொகுதிகளை வென்றது? ஆமா, அது ஒரு பெரிய கேள்விதான். இங்கேதான் அந்த ரஜினி ஃபேக்டர்ன்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத உளவியல் வேலை செஞ்சது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி. ஆளுங்கட்சி மேல அதிருப்தி இருந்தா எதிர்க்கட்சியான திமுகவுக்கு தானே மக்கள் ஓட்டு போடணும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது எப்படி ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு சாதகமா மாறுச்சு? இது தர்க்க ரீதியா கொஞ்சம் உதைக்குதே. இத புரிஞ்சுகொள்ள நாம வாக்குகளை நிறுத்தி வைக்கும் உளவியல், அதாவது பார்க்கிங் ஓட் சைக்காலஜி பற்றி பேசணும். பார்க்கிங் ஓட் சைக்காலஜியா அப்படின்னா? இப்ப 2017ல இருந்தே திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு ஒரு பெரிய எதிர்பார்த்து இருந்தது இல்லையா? ஒட்டுமொத்த அரசியல் களமுமே திமுக எதிர் ரஜினி அப்படின்னு தான் கட்டமைக்கப்பட்டு வந்தது. ஓகே, ஆமா. அப்ப திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, அதே சமயம் அதிமுகவும் வேண்டான்னு நினைச்சிருந்த அந்த அதிருப்தி வாக்காளர்கள் தங்களோட வாக்குகளை ரஜினிக்காக மனதளவுல நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஓ, புரிஞ்சது. ஆனால் 2020 இறுதியில கொரோனா சூழலை காரணம் காட்டி அவர் அரசியல் இருந்து முழுமையா ஒதுங்கிட்டார். ஓ, அப்போ அந்த வாக்காளர்கள் திடீர்னு அரசியல் ரீதியான அனாதைகளாயிட்டாங்க. அதேதான். அவங்க முன்னாடி இருந்த அந்த மாற்று வாய்ப்பு மறைஞ்சதும் திமுகவுக்கு எதிரான தங்களோட கோபத்தை காட்ட வேற வழியே இல்லாம களத்துல இருந்த வலிமையான ஆளுங்கட்சியான அதிமுகவையே தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதுதான் அந்த பார்க்கிங் ஓட்டோட பின்னணியா? ரொம்ப சரியா புடிச்சீங்க. அது மட்டும் இல்லாம அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்க அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய சமூக ஆதரவு ஒரு காரணம். ரைட். அப்புறம் வட தமிழகத்துல தேர்தலுக்கு சற்று முன்பாக கொண்டு வரப்பட்ட 10.5% வன்னியர் உள் ஒதுக்கீடு, இந்த மாதிரி கடைசி நேர சட்ட மசோதாக்களும் அந்த 75 தொகுதிகள் என்ற வெற்றியை தீர்மானிச்சது. ஓகே, அப்போ களத்துல இல்லாத ஒருத்தரால 2021ல இவ்ளோ பெரிய மாற்றம் நடந்துச்சு. ஆமா. ஆனா இதையே ஒரு பரந்த கண்ணோட்டத்துல அப்படியே 2024 தேர்தலோட ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்போ 2024ல திரு விஜய் அவங்க தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற கட்சிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க போறாருன்னு தெளிவாவும் தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா விஜய் அவங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு ஆளுங்கட்சிக்கு பெரிய சரிவை ஏற்படுத்துவாருன்னு ரொம்ப உறுதியா நம்பினேன். லாஜிக் படி அதானே நடக்கணும். ஆனா ஏன் அப்படி நடக்கல? நீங்க நினைச்சது தர்க்க ரீதியா சரிதான். ஆனா தேர்தல் உளவியல்ல நிரூபிக்கப்படாத தலைவர், அதாவது அன்ப்ரூவன் லீடர் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. 2024 இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற மிக முக்கியமான தேசிய தேர்தல் இல்லையா? அந்த நேரத்துல திரு விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் கொள்கைகளை அறிவிச்சு களத்துல முழுமையா இறங்கி போராடும் ஒரு தலைவரா தன்னை நிரூபிக்கல. ஆமா, அவர் தேர்தல்ல போட்டியிடல. அதனால இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தல்ல வாக்குகள் வீணாகி விடக்கூடாதுங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ரைட். அதனால் களத்துல நிரூபிக்கப்படாத ஒரு பிம்பம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்களோட வலுவான தலைமையை எந்த வகையிலையும் பாதிக்கல. பாரம்பரியமா பல பெண்கள் ஸ்டாலின் அவர்களின் தலைமையை ஏற்று வாக்களித்ததால தான் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் ஒரு கிளீன் ஸ்வீப் செஞ்சது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் கேட்கணும். கேளுங்க. 2020 தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தவக வெளியிட்ட ஒரு பாடல்ல மைக் சின்னம் ரொம்ப பெருசா காட்டப்பட்டுச்சு. அதே நேரத்துல தான் நாம் தமிழர் கட்சிக்கும் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆமா, அது ஒரு பெரிய பேச்சா இருந்துச்சு. இதனால விஜய் ரசிகர்கள் தற்செயலா மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டதால தான் சீமானோட வாக்கு வங்கி 8.2% உயர்ந்துச்சுன்னு சோஷியல் மீடியால ஒரு பேச்சு இருந்ததே. டேட்டா இத ஆதரிக்குதா? இல்லவே இல்ல. கட்டுரையாளரோட தரவுகள் அந்த வாதத்தை முற்றிலுமாக நிராகரிக்குது. 2024ல விஜய்க்கான தனி வாக்கு வங்கி களத்துல முழுமையா உருவாகவே இல்ல. ஓகே. நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்ததற்கு அவங்களோட சொந்த களப்பணியும் அவங்க தொடர்ந்து பேசி வரும் அரசியலும் தான் காரணமே தவிர இந்த சின்னம் சார்ந்த குழப்பங்கள் கிடையாது. ஒரு சின்னத்தால ஒரு கட்சியோட வாக்கு வங்கி ஒரே இரவுல 8% தொட முடியாது என்பத தரவுகள் ஆணித்தரமா நிறுவுது. ஓகே, இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
ஏன்னா 2024ல களத்துல முழுமையா இறங்காத விஜய் 2026ல முழு வீச்சுல இறங்கும்போது களம் எப்படி உருமாற போகுதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஒரு மாபெரும் 4 முனை போர் வரப்போகுது. கண்டிப்பா. இதற்காக கட்டுரையாளர் கொடுத்திருக்கிற ஆச்சரியமூட்டும் எண்களை பார்க்கும்போது உண்மையிலேயே தலை சுத்துது. நான் அந்த எண்களை சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. முதல்ல திமுக அணி 180+ தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்பாங்க. அவங்களோட 40% வாக்குகளை அப்படியே தக்க வச்சுக்குவாங்க. ம். ரெண்டாவது அதிமுக அணி 35+ தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்பாங்க. அவங்க வாக்கு சதவீதம் 30% இருக்கும். ஓகே. மூணாவது தமிழக வெற்றிக் கழகம், அதாவது விஜய் 15 முதல் 20% வரை வாக்குகளை வாங்குவாங்க. ஆனா வெறும் 2 முதல் 5 தொகுதிகள் வரை தான் ஜெயிப்பாங்க. ரைட். நாலாவது நாம் தமிழர் கட்சி. இவங்க வாக்கு வங்கி ஏற்கனவே அடைந்த அந்த 8.5%ங்கிற உச்சத்திலேயே நீடிக்கும். ஆனா 0 முதல் 1 தொகுதி வரை தான் ஜெயிப்பாங்க. இப்போ இதுல ஒரு புதிய கட்சி களத்துல இறங்கி முதல் தேர்தல்லையே 15 முதல் 20% வாக்குகளை பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது பல லட்சக்கணக்கான மக்களோட வாக்குகள். ஆமா, அது எப்படி சாத்தியம்? அதான், இந்த வாக்குகள் எங்கிருந்து வரும்? எந்த ஒரு புதிய கட்சியும் வானத்திலிருந்து புதிய வாக்குகளை கொண்டு வர முடியாது இல்லையா? ஏற்கனவே உள்ள கட்சிகள் கிட்ட இருந்து தான் அந்த வாக்குகள் பிரியணும். கரெக்ட். இதை கட்டுரையாளர் வாக்கு வங்கி பகிர்வு மூலமா விளக்குறார் இல்லையா? அந்த தண்ணீர் எந்தெந்த தொட்டியிலிருந்து எவ்வளோ வடியும்னு அவர் கணிக்கிறார். மிகச்சரியான உதாரணம். இப்போ முதலாவதா திமுக அணி. அவங்க சுமார் 45% வாக்குகளை தன் வசம் வச்சிருக்காங்க. அதிலிருந்து ஒரு 5 முதல் 6% வாக்குகள் தவேகவிற்கு மாறலாம். இது ஆளுங்கட்சி மீதான ஒரு இயல்பான அதிருப்தியால் ஏற்படும் இளைஞர்களோட மனமாற்றமா இருக்கும். ஆமா, அதேதான். இரண்டாவதா அதிமுக அணி. அவங்க சுமார் 35% வாக்குகளை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய சரிவு ஏற்படும்னு அவர் கணிக்கிறார். அப்படியா? ஆமா, அதிமுகவிலிருந்து 8% அல்லது அதற்கும் மேற்பட்ட வாக்குகள் தவேகவிற்கு செல்லும்னு தரவுகள் சொல்லுது. லேட் ஒரு நிமிஷம். ஆளுங்கட்சியான திமுகவை விட எதிர்க்கட்சியான அதிமுகவோட வாக்கு வங்கியில தான் விஜய் பெரிய ஓட்டைய போடுவார்னு அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏனென்றால் திமுக ஒரு மிக வலுவான கட்டமைப்புள்ள கட்சி. ஆனா அதிமுக தற்போது ஒரு மாபெரும் தலைவருக்கான வெற்றிலத்தை, அதாவது ஒரு லீடர்ஷிப் வேக்யூமை எதிர்கொண்டிருக்கு. ஓ, அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆமா, அதனால அதிமுகவின் வாக்கு வங்கியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் விஜய ஒரு புதிய மாற்று தலைவரா பார்த்து அவரை நோக்கி நகர அதிக வாய்ப்பிருக்கு. ஓகே. மூணாவதா நாம் தமிழர் கட்சி. அவங்க ஏற்கனவே பெற்றிருக்கும் உச்ச வாக்குகள்ல இருந்து சுமார் 3% வாக்குகள் விஜயை நோக்கி வரலாம். அப்போ மீதி இருக்கிற வாக்குகள் அந்த ஸ்விங் வோட்டர்ஸ் கிட்ட இருந்து வருமா? அதாவது எந்த கட்சிக்கும் நிரந்தர விசுவாசம் இல்லாம தேர்தல் நேரத்துல வீசுற காத்த பார்த்து முடிவெடுக்கும் நடுநிலை வாக்காளர்கள். எக்ஸாக்ட்லி. அவங்க கிட்ட இருந்து ஒரு 3 முதல் 4% வாக்குகள் வரலாம். இப்போ இதையெல்லாம் கூட்டினால் திமுகவிலிருந்து 6%, அதிமுகவிலிருந்து 8%, நாதகாவிலிருந்து 3%, நடுநிலை வாக்காளர்கள் ஒரு 3%, ஆக மொத்தம் 20%. விஜய் எப்படி 20% வாக்குகளை தொடுவார் என்பதற்கான கணித பின்னணி இதுதான். மிக துல்லியமான கணக்கு. ஆனால் இங்குதான் அந்த மிகப்பெரிய சிக்கலை ஆரம்பிக்குது. ஆமா, ஒரு நிமிஷம் பொறுங்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த முரண்பாடு இதுதான். நீங்க சொல்ற இந்த கணக்கு எனக்கு நல்லா புரியுது. ஆனா தமக 20% வாக்குகளை பெற்றாலும் வெறும் 2 முதல் 5 தொகுதிகள் தான் வெல்லும்னு சொல்வது எப்படி சரியாகும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது நீங்களே யோசிச்சு பாருங்க. 20% ஓட்டு வாங்கினா 234 தொகுதிகள்ல குறைஞ்சது ஒரு 40-50 சீட்டாவது அவளுக்கு வரணும்ல. ஒரு மாணவன் இன்டர்னல் எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கிட்டு மெயின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுற மாதிரி இது ரொம்ப அநியாயமா இருக்கே. இந்த இடத்துல தான் நமது தேர்தல் முறையான ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டத்தை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கணும். அரசியல் அறிவியல்ல இத சீட் கன்வெர்ட்டபிலிட்டின்னு சொல்வாங்க. அதாவது வாக்குகளை தொகுதியாக மாற்றும் திறன். ஓகே. நமது தேர்தல் முறையில மாநிலம் முழுவதும் நீங்க 20% வாக்குகள் வாங்குவது ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில உங்களை எதிர்த்து போட்டியிடுபவரை விட ஒரே ஒரு வாக்கு அதிகமா வாங்குறது தான் வெற்றியை தீர்மானிக்கும். இத இன்னும் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ ஒரு தெருவுல 100 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க கட்சி ஏ 35 வாக்குகளை பெறுது, கட்சி பி 34 வாக்குகளை பெறுது, புதிய கட்சியான தவக 31 வாக்குகளை பெறுது. ரைட். இப்ப பாருங்க, தவக 31% என்ற பிரம்மாண்டமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் அந்த தெருவிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கும் பிரதிநிதித்துவம் என்னவோ 0 தான்.
வெற்றி பெற்ற அந்த 35 வாக்குகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கப்படும். இதுதான் நம்ம சிஸ்டத்தோட குரூரமான யதார்த்தம். அடப்பாவிங்க, அப்போ அந்த 31 பேரோட குரலுக்கு சட்டமன்றத்துல இடமே கிடையாதா? இதுதான் தவைகவுக்கு நடக்கும்னு அவர் சொல்றாரா? ஆமா, ஆனா இதை கட்டுரையாளர் எப்படி ஊரகம் எதிர் நகர்ப்புறம்னு பிரிச்சு விளக்குறார்? இதுதான் நாம அர்பன் வெர்சஸ் ரூரல் டைனமிக்ஸ்னு சொல்றோம். சென்னை, கோவை, திருப்பூர், திருச்சி, ஈரோடு, மதுரை, தூத்துக்குடி போன்ற மாநகராட்சிகளை எடுத்துக்கோங்க. இந்த நகர்ப்புறங்கள்ல சமூக வலைத்தளங்களோட தாக்கமும் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரோட வாக்குகளும் அதிகம். இங்க தவக மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி அதிமுகவை பல இடங்கள்ல 3வது இடத்திற்கு தள்ளிடும். ஆனா கிராமப்புறங்கள்ல நிலைமை முற்றிலும் வேறு. ஓ, எனக்கு புரியுது. கிராமப்புறங்கள்ல இன்னமும் அதிமுகவோட அந்த இரட்டை இலை சின்னம் ஒரு உணர்வுபூர்வமான அடையாளமா இருக்கு. அடித்தட்டு மக்களோட வாக்கு வங்கி அங்க ரொம்ப ஸ்ட்ராங். எக்ஸாக்ட்லி. அப்போ தவேக அங்க போய் வாக்குகளை பிரிச்சு சிதறடிக்குமே தவிர அவங்களால அந்த 35% தடையை தாண்டி பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்ற முடியாது. இதனாலதான் அதிமுக வாக்குகளை இழந்தாலும் கிராமப்புறங்கள்ல 2வது இடத்தை தக்க வச்சுக்கிட்டு 35க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெல்வார்கள்னு கட்டுரையாளர் கணிக்கிறார். அந்த வாக்குகளை வெற்றியாக மாற்றுவதில் பாரம்பரிய கட்சிகளுக்கு இருக்கும் அந்த கட்டமைப்பு புதிய கட்சிகளுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம கட்டுரையாளர் குறிப்பிட்ட சில நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் விஐபி தொகுதிகள் பற்றிய கள நிலவரமும் இததான் காட்டுது. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒருவேளை காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டா அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னா, அங்க இருக்கிற குறிப்பிட்ட சமூக வாக்குகள் மற்றும் அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு. அதே போல திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றில் போட்டியிட்டால் அவருக்கு அது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா அமையும் என்றும் சொல்றார். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதிகள்ல இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினோட அடர்த்தி மிக அதிகம். அங்க அவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடியும். கண்டிப்பா. வாவ்! இந்த மொத்த அலசலையும் கேட்கும்போது 2026ல ஒரு பிரம்மாண்டமான அரசியல் த்ரில்லர் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது. ஆமா. ஆக இதெல்லாமே நமக்கு உணர்த்துவது என்ன? ஒரு கடுமையான 4 முனை போட்டி வரப்போகுது. வாக்குகள் பிரிய போகுது. சில கட்சிகள் லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கும். ஆனா சில கட்சிகள் தான் தொகுதிகளை வாங்கும். இந்த கட்டுரையாளர் சொல்லியிருக்கிறது போல ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து மே 4ஆம் தேதி முடிவுகள் வரும்போது இந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு மக்கள் மனநிலையோட ஒத்துப்போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா. ஆனால் இந்த ஆழமான விவாதத்தை முடிப்பதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு அடிப்படையான ஆனால் மிகவும் ஆழமான ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. தரவுகளின்படி ஒரு புதிய கட்சி சுமார் 20% மக்களின் வாக்குகளை, அதாவது லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் நம்பிக்கையை பெற்றாலும் அவர்களால் மிகச் சொற்பமான வெறும் 2 முதல் 5 தொகுதிகளை மட்டுமே வெல்ல முடியும் என்றால் நமது தற்போதைய தேர்தல் நடைமுறை மக்களின் உண்மையான மனமாற்றத்தை நேர்மையா பிரதிபலிக்குதா? அல்லது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பாரம்பரிய வாக்கு வங்கிகளுக்கும் பணபலமுள்ள பெரிய கட்டமைப்புள்ள கட்சிகளுக்கும் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் சாதகமாக அமையும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே வலிமையான, உங்களை சிந்திக்க தூண்டும் கேள்வி இது. 20% மக்களோட குரல் சட்டமன்றத்துக்கு போக முடியலனா நாம கொண்டாடுற ஜனநாயகத்தோட வடிவத்தையே நம்ம மறுபரிசீலனை செய்யணுமோன்னு தோணுது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இந்த தரவுகளை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை நம்ம அணுகுவோம். இவ்ளோ நேரம் எங்களோட இணைந்து இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இதே போல பல தரவுகளோடு ஒரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.